காளான் சமோசா. காலையில காளான் படிச்சீங்களா நம்ம பண்ணையில? அந்த காளான்களை அப்படியே மதிப்பு கூட்டி அதோட மசால் வெங்காயம் மற்ற வேற என்ன மேடம் இன்கிரிடியன்ஸ்? ஆனியன் கொஞ்சம், என்ன அது டேஸ்ட் கொடுக்கறதுக்காக. சரி. சோ நம்ம காளானை பேஸ் பண்ணி தான் இத போட்டுருக்கோம். இந்த காளானை வந்து நம்ம மதிப்பு கூட்டுதல்னு சார் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அந்த மதிப்பு கூட்டுதலை என்ன பண்றோம் அப்படின்னா, காளான் உள்ள கொடுத்து நம்ம சோமாஸ் ஃபுல்லா போட்டீங்க அப்படின்னா ஏரியால இருக்கிற எல்லாரும் வந்து காளான் சோமாசான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஏன்னா நம்ம இப்ப காளான் சூப் எங்க கிடைக்குதுன்னு பார்த்து நம்ம குடிக்க போறோம். ஏன்னா அதுல அவ்வளவு இன்கிரீடியன்ஸ் இருக்கு, காளான்ல அவ்வளவு மகத்துவம் இருக்குன்னு சொல்லிட்டு போறோம். அப்ப காளான் சோமாஸ் அப்படின்றப்ப இன்னும் நம்ம அதிகமா மக்கள் தேடி விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால நான் சார் வந்து இந்த பிளான் கொடுத்திருக்காங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க. சாப்பாடு 10 ரூபா சோமாஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. சாப்பாடு 10 ரூபா சோமாஸ், இதுலயே சின்ன சோமாஸ் 5 ரூபா சோமாஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. சோ காளான் சோமாஸ்ன்றது இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பெரிய அளவுல யாரும் ஸ்ப்ரெட் பண்ணல. நம்ம தான் முதல் முறையா அதுவும் மிஷின் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மிஷின் வச்சு ரன் பண்றதுல முதல் பேட்ச் காளானுக்கு ட்ரைனிங் எடுக்க வந்த உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டெமோ காட்டணும்ன்றதுக்காக ஒரு 200 பீஸ் காளான் சோமாஸ் வந்து ஓட்டி காமிச்சுட்டு இருக்கோம். சோ ஒரு விழிப்புணர்வு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்க வந்து போய் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நீங்க இதுக்கு உண்டான டீலர்ஷிப் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு காளானுக்கு காளான் சோமாஸுக்கு இவ்வளவு லாபம் இருக்கு, இவ்வளவு வரவு, இவ்வளவு செலவு, இவ்வளவு டிரான்ஸ்போர்ட், இது எல்லாத்தையும் பார்த்து இது சம்பளம் எவ்வளவு, லாபம் எவ்வளவுன்றத உங்களுக்கு தனிப்பட்ட முறையில இதற்குண்டான கிளாஸ் எடுப்பேன். கண்டிப்பான முறையில இதற்குண்டான வரவு செலவு, லாபம், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து தனிப்பட்ட முறையில் இதை நான் எடுத்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு உண்டான பிராக்டிக்கல் நாலேஜ் தான் இப்போ நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். இதை பத்தின விழிப்புணர்வு, அதை பத்தின அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னன்றதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்ப காளான் சமோசா ஒரு கான்செப்ட், ரெண்டாவது முட்டை சமோசா, அடுத்தது ஆனியன் சமோசா, அடுத்தது வந்து கிழங்கு சமோசா, அடுத்தது வந்து இனிப்புல வந்து தேங்காய் சம்பந்தம், தேங்காய் வச்சு தேங்காயை துருவி பண்ற ஒரு சமோசா ஒரு கான்செப்ட். இது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு சமோசா வருது? 5000 சோமாஸ் வரும்னு இந்த மிஷின் கொடுத்தவங்க நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு 4000 கண்டிப்பா கையில கிடைக்கும். கண்டிப்பா. இப்போ போற மிஷினுடைய ரன்னிங் கண்டிஷன், இந்த ரன்னிங் கண்டிஷனுக்கு ஆக்சுவலா 1 மணி நேரத்துக்கு 5000 சோமாஸ் வெளியே வரும் அப்படின்னு இந்த மிஷின் சப்ளை பண்ணவங்க நம்மளுக்கு கேரண்டி சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்கு. ஸோ 5000 சோமாஸ்னா ஒரு மணி நேரத்துக்கு 5000 சோமாஸ்னா 8 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 40,000 சோமாஸ் வெளியே வரும். ஸோ 40,000 சோமாஸ்னா 3 ஷிஃப்ட்டுக்கு கணக்கு. ஸோ அப்போ 3 ஷிஃப்ட்டுக்கு அடிக்கிறதுக்கு உண்டான காளான் எனக்கு வேணும். காளான் வேணும், 1,20,000 பீஸ் அடிக்கணும். காளான் வேணும் எனக்கு, அதற்குண்டான மார்க்கெட்டிங் வேணும். அது எல்லாமே உங்களால மட்டும்தான் முடியும். இன்னைக்கு பயிற்சி எடுத்து வந்திருக்கீங்க, நாளைக்கு காளான் பண்ணையாளரா உருவாடுவீங்க. அந்த காளான்களை சேல்ஸ் பண்ண முடியல அப்படின்னா மொத்த காளானை என்கிட்டே கொடுக்கறதுக்குண்டான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொள்ளுங்க. அது போக 1,20,000 1 லட்சம் பீஸ் காளான் சமோசா ஒரு நாளைக்கு அடிக்கணும் அப்படின்னா எனக்கு குறைஞ்சது 200 இருந்து 300 கிலோ காளான் வேணும். அந்த 300 கிலோ காளான் உற்பத்தி வந்து என்கிட்ட இருக்குது பத்தாது. அப்போ உங்க காளான்களை நான் வாங்கி தான் வேல்யூ அடிஷன் பண்ண முடியும். சரிங்களா? சோ எவ்வளவு வேணாலும் காளான் உற்பத்தி பண்றதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா அந்த காளான்களை அழிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் நாங்க ரெடியா இருக்கோம். சோ அதையே ரீவேல்யூ அடிஷன் பண்ணி உங்களுக்கே திரும்பவும் நாங்க கொடுத்து அதுலயும் ஒரு லாபம், காளான்லயும் ஒரு லாபம், காளான்ல இருந்து வேல்யூ அடிஷன் பண்ணி அதுல ஒரு லாபம். சோ இரட்டிப்பு லாபம் அடைவதற்குண்டான வழிமுறைகளையே நான் சொல்லியும் தர்றேன், அதற்குண்டான ஏற்பாடுகளும் பண்ணி தர்றேன். சோ உங்க ஏரியாவில் இருக்கிற டீ கடை, ஹோட்டல், பேக்கரி, தள்ளுவண்டிக்காரங்க, அந்த பானிபூரி பேல்பூரிக்காரங்க, தள்ளுவண்டிக்காரங்க, சினிமா தியேட்டர்ஸ், இந்த 5 வகையான இடங்கள்ல இந்த காளான் சமோசா, ஆனியன் சமோசா, பனீர் சமோசா, முட்டை சமோசா, கிழங்கு சமோசா, இது போக ஸ்வீட் சமோசா, மொத்தம் 7 வகையான வெரைட்டியில 5 ரூபா 10 ரூபா வெரைட்டியில கொடுக்கும்போது இதை வந்து ஈஸியா ரீச் பண்ணிடலாம். காளான் அந்த சமோசாவை வச்சு நம்ம ஈஸியா நம்ம காளான்களே அழிக்கிறதுக்கு உண்டான வழிமுறையில கொண்டாந்துடலாம். ஸோ உங்களுடைய பிசினஸ்ல டெவலப்மெண்ட், அதாவது உங்களுடைய காளான் உருவாகிறதுக்கு முன்னாலேயே அழிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை நான் சொல்லி கொடுக்குறேன், அதுக்கு உண்டான ஏற்பாடுகளும் பண்ணி தர்றேன். அப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி உடனே செஞ்சு போயிடுவீங்க. லாபத்தை நோக்கி போகும்போது அப்ப நம்ம ஒரு 100 சதுரடி லாபம் பண்றோம், 100 சதுரடி காளான் பண்ண போறோம் அப்படின்னா அப்ப 200 சதுரடிக்கு போறதுக்குண்டான வழிமுறைகளை உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சு, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிடும். லாபம் வந்துச்சுன்னா நம்பிக்கை வந்துடும்.
நம்பிக்கை வந்துச்சுன்னா அப்ப அடிச்சு பிடிச்சி ஓடும். எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எவ்வளவு லாபம், அப்ப லாபம் எடுக்கிறன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் போனா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சது. அந்த நம்பிக்கைக்கு உண்டான கான்செப்ட் தான் இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த லெவல் வந்து இப்ப நான் எவ்வளவோ வேல்யூ அடிஷன் பண்ணேன். இட்லி பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடி, ஊறுகாய், ஜாமு, அப்பளம், வடகம், காளான் சூப் பவுடரு, காளான் பால் பவுடரு, இவ்வளவு விஷயங்கள் நாங்க பண்ணி சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட சேர்த்து இன்னைக்கு புது வகையான ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பார்த்தா இந்த காளான் சமோசா தான். ஸோ அது ரன்னிங் கண்டிஷன் உங்களுக்கு கண் கூட நடந்துட்டு இருக்கு. அதற்குண்டான டிஸ்ட்ரிபியூட்டர் திருநெல்வேலியில இருந்து வந்துட்டாரு. வந்து இப்போ உற்பத்தி ஆகிற காலங்களில் ஃபுல்லாக அவர் எடுத்துகிட்டே போயிடுவார், கைகூட எடுத்துகிட்டே போயிடுவார். ஸோ திருநெல்வேலி மாவட்டம் அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற வேற கோயில்பட்டி, சாத்தூர், காயத்தாறு, அங்கிட்டு நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த லைனில் இருக்கிறவங்க ஃபுல்லாக தென்காசி மாவட்டம், முக்கியமான தென்காசி, சிவகாசி, விருதுநகர், இந்த எல்லாருமே அந்த திருநெல்வேலியில் இருக்கிற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நவீன் சொல்லி நம்ம காளான் பழைய ஓல்டு பணியாளர், அவர் பணியாளராக இருந்தவர் இப்போ காளான் சமோசாவை எடுத்து அவர் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக, அந்த ஏரியா ஃபுல்லாக, அந்த மாவட்டங்கள் எல்லாத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளுக்கு உண்டானதை வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அந்த லெவலுக்கு உருவாகி வாங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற டீ கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அந்த பேக்கரி, ஹோட்டல் இதை பிடிச்சாலே போதும். 1000 சம்பாதிச்சாலே போதும். ஒரு நாளைக்கு 1000 சம்பாதிச்சு போயிடும். இது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் வேலை தான் இருக்கும் அதிகபட்சம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு முயற்சி பண்ணுங்க. தற்சமயத்துக்கு இப்போதைக்கு அடுத்த ப்ராக்டிக்கல் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. அங்கே போய் காளான் படுக்கைகள் அமைப்பதற்கு உண்டான வேலைகளை அடுத்த நியூ ஸ்டெப் என்னன்றதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இது வரைக்கும் சம்பளம் கட்டி உட்காந்து வேலை பார்த்துருக்கீங்க. அடுத்தது அதனுடைய ஷார்ட்கட் மெத்தட் எப்படி, அதே நிமிஷத்துல பெரிய பெட்டி போடுறது. 3 கிலோ 10 நிமிஷம் போட்டுருப்பீங்க ஒரு 3 கிலோ பெட்டை. இப்போ அதே 10 நிமிஷத்துல 6 கிலோ பெட்டி போடுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் அங்கே ஓடிட்டு இருக்கு. ஸோ அதையும் ப்ராக்டிக்கலாக போய் அட்டென்ட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. அங்கே வாங்க, அங்கே வாங்க. மிஷின்ல இருந்து வெளியே வந்துருச்சு. வெளியே வந்ததை எடுத்து ரோஸ்ட் பண்ணியாச்சு, பொரிச்சாச்சு. இப்போ அப்படியே நம்ம நியூ கிளைண்ட் கஸ்டமர்ஸ் இருக்கலாம், அதாவது காளான் பண்ணி பயிற்சிக்கு வந்தவங்களுக்குலாம் நம்ம சாப்பிடுவோம். சார் வாங்க, பெண்கள் இருந்து சாப்பிடுவோம். சாப்பிடுங்க, அப்புறமா கேட்டா பண்ணிக்கலாம். சாப்பிட்டு அடுத்தது நல்லா இருக்கும். பண்ணிட்டு போயிட்டு அந்த வண்டியலா கொஞ்சம் சூடா இருக்கும், கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிடுங்க. வேற யாரும் இருக்காங்களா? சாப்பிடுங்க, சாப்பிட்டுக்கிட்டே வேலை பாருங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு டேஸ்ட் என்னன்றதை சொல்லுங்க. காளான் சமோசா இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்றத கொஞ்சம் அப்படி தகவல் கொடுத்துட்டே வாங்க. சரியா? வேற யாரு இருக்காங்களா வெளியே? சரி. காளான் சமோசா அப்படி தான் இருக்கு மேடம். நீங்க தான் சொல்லணும், பெண்கள் தான் அதுக்குண்டான டேஸ்ட், உப்பு, உரப்பு, காரம் எல்லாமே சரியா இருக்கான்னு கேட்பாங்க. பர்ஃபெக்டா இருக்கு. ரைட், உங்களுக்கு நல்லா இருக்கா மேடம்? ரைட், சூப்பர் சார், நல்லா இருக்குல்ல? ஓகே சார், ஓகே சார். இது அடுத்து சாப்பாட்டுக்கு வரும். சாப்பாட்டுலேயே வச்சு நீங்கள் அந்த இதில் ஸ்நாக்ஸோட வச்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பாட்டுக்கு ஸ்நாக்ஸ் டேஸ்ட் பண்ணி பாருங்க. சரிங்களா? இதை உங்கள் ஊர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு உண்டான கான்செப்டும் ரெடி ஆயிடுச்சு. அதாவது காளான் சமோசா இது வந்து 10 ரூபா சமோசா. இதில் சிறுசு வந்து 5 ரூபா. ஸோ வெரைட்டி டபுள் ரேட்டில் வந்து இதில் டை ரெடியாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.